கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் பண மோசடியில் ஈடுபட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். பேரிகைக்கு செல்லும் சாலையில் கடை வைப்பதற்கான ஏலம் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் விடப்பட்டதாக தெரிகிறது. இந்த ஏலத்தை எடுத்த சரஸ்வதி என்பவர் 25 நபர்களிடம் பல லட்சம் ரூபாய் வரை முன்பணம் வாங்கியுள்ளார். ஆனால் இதுவரை சரஸ்வதியின் மற்றும் அவரது கணவர் ராஜாராம் ஆகியோர் பணம் பெற்றவர்களுக்கு முறையாக கடைகளை ஒதுக்கீடு செய்யாமல் காலதாமதம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பல லட்சம் வரை முன்பணம் கொடுத்து ஏமாந்த 25க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் சரஸ்வதி மற்றும் அவரது கணவர் ராஜாராமிடம் இருந்து பணத்தை பெற்றுத்தர கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புகார் மனு அளித்துக் கொடுத்திருந்தனர். திருப்பத்தூர் அடுத்த ராவுத்தம்பட்டியில் ஏரியில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பாக பருவமழை குறித்த ஒத்திகை விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்பஹா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பருவமழை காரணமாக நீர்நிலைகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் எவ்வாறு தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்று 11 விதமாக பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சிகள் செய்து காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள் மற்றும் அப்பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே அதிக பாரம் ஏற்றி வந்ததாக 5 மணல் லாரிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கல்பாக்கம் பாயலூர் சுங்கச்சாவடி அருகே நள்ளிரவில் அதிக பாரம் ஏற்றி வந்ததாக 5 டிப்பர் லாரிகளை லாரி உரிமையாளர் சங்கத்தினர் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் டிப்பர் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட அனைத்தும் தரமற்ற மணல் என்றும் இதனை வெள்ளை சாண்டுடன் கலக்கப்பட்டு பின் ஆற்று மணல் என்று கூறி அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்தனர். எனவே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் லாரி உரிமையாளர்களுக்கு அரசு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். தூத்துக்குடியில் புனித சவேரியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கியது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய பங்கு தந்தை குழந்தை ராஜன் தலைமையில் தாங்கினார். தொடர்ச்சியாக 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தினமும் காலை 6 மணிக்கு திருப்பலியும் மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை மற்றும் நற்கருணை ஆசனம் நடைபெறும். மேலும் திருவுருவ சப்பர பவனி வருதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சிகளை அருள் சகோதரிகள் மற்றும் ஊர் நிர்வாகிகள் பங்குகளை மக்கள் ஏற்பாடு செய்து வருகின்றனர். வேலூர் அருகே சக்திமலை முருகன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு சாமி தரிசனம் செய்தனர். காணியப்பாடி அருகே உள்ள கமவான்பேட்டை கிராமத்தில் சக்திமலை முருகன் திருக்கோவில் உள்ளது. இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு கோபுரம் கலசங்களில் மேளதாளங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து தொடர்மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீர் தற்போது வரை வடியாமல் உள்ளது. இந்த நிலையில் குடியாத்தம் சேவ பாரதி சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட சுகாதார துணை இயக்குநர் கண்ணகி கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். இதில் நெல்லூர்பேட்டை, பாவனத்தோப்பு, சன்னிதி தெரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பயன்பெற்றனர். முகாமில் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். அன்னூர் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகள் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் பள்ளிக்கு சென்ற மாணவி கழிவறையில் கையை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அப்போது ஆசிரியர்கள் மாணவியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மாணவியிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சரவணகுமார் என்பவர் மாணவியை மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சரவணகுமாரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் நிடார் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் முட்டைகளை மழையில் நனைந்து முளைத்து பயிர்கள் வளர்ந்து நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் நிடார், ஆலங்குடி, தொட்டங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை செய்து குறுவை நெல்லை நிடார் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. வழக்கமாக கொள்முதல் செய்யப்படும் நெல் அன்றைய தினமே லாரி மூலம் சேமிப்பு கிடங்குக்கு கொண்டு செல்லப்படும். ஆனால் இந்த முறை கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 10 நாட்கள் கடந்தும் பாதுகாப்பு இல்லாமல் திறந்த வெளியில்
அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையில் நெல் மூட்டைகள் முழுவதும் நனைந்து நெல்மணிகள் முளைத்து பயிர்கள் மூட்டைக்கு வெளியே வளர்ந்து வருகின்றன. இதனால் அரசிற்கு பல லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் நெல் மூட்டைகள் அனைத்தையும் சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்துள்ளது. சென்னை கொளத்தூர் இரட்டை ஏரியில் படர்ந்திருந்த ஆகாய தாமரையை சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து அகற்றினர். இரட்டை ஏரியின் கரையோரம் படர்ந்திருந்த ஆகாய தாமரைகளால் உபரிநீர் லட்சுமிபுரம் விநாயகபுரம் சுற்றியுள்ள பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டது. இதை அறிந்த அப்பகுதியில் உள்ள டிரைவே கொடிமாமரத்து பணி சமூக ஆர்வலர் தலைவர் ரவிசங்கர் மணிமாறன் தேவராஜ் தலைமையிலான சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து ஏரியில் படர்ந்திருந்த ஆகாய தாமரைகளை படகு மூலம் சென்று அகற்றினர். மேலும் ஜேசிபி எந்திரங்கள் மூலமாகவும் லாரிகள் மூலமாகவும் சேகரித்து குப்பை கிடங்கில் கொண்டு போய் சேர்த்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குடியாத்தம் கவுண்டனிய மகாநதி ஆற்றில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து கரையோரம் வசித்த மக்கள் மீட்கப்பட்டு அரசு பள்ளிகள் மற்றும் சமுதாய கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் 3 வேளை உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் போர்வை, உடை, பாய், சேலை உள்ளிட்டவைகள் 200 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆந்திராவிலிருந்து கடத்தி தமிழக எல்லைப் பகுதியில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 யூனிட் மணலை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையில் மணல் குவாரிகளுக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இதனால் எம்சாண்ட் கொண்டு கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஆந்திராவில் கட்டுமான பணிகளுக்கு மணல் எடுத்து பயன்படுத்தப்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதை பயன்படுத்தி லாரிகளில் தமிழகத்திற்கு அதிக அளவில் கடத்தி வந்து தமிழக எல்லைப் பகுதிகளில் பதுக்கி வைத்து கடந்த சில மாதங்களாக விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இதுகுறித்து வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் மணல் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. பின்னர் வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பள்ளிப்பட்டு வட்டாட்சியர் சரவணன் மணல் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 30 யூனிட் மணலை பறிமுதல் செய்தனர். மேலும் ஆந்திராவில் இருந்து தமிழகத்திற்கு மணல் கடத்தி வந்த விற்பனையில் ஈடுபட்டு வரும் மணல் கொள்ளையர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.